அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த பதிவை போடுகிறேன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பதிவு போடவில்லை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் நன்றாக இருக்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி சட்டசபை கூட்டத்தொடர் நடந்தது. எல்லாரும் சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சிகள்லையும் பார்த்துருப்பீங்க. இந்த மேகதாது இஷ்யூ வச்சு தான் இன்றைக்கி உரிமைகள் பிரச்சனையை பேசணும்னு கேட்டாங்க. அது ஏற்கனவே அதிமுக சார்பாக முன்னதாக சபாநாயகருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, நாங்கள் இதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு. திருப்பி அவங்க சபையில் பேசுகிறதுக்கு அனுமதி கேட்கும்பொழுது சபாநாயகர் அனுமதி கொடுக்கவில்லை. அது எப்போதுமே ஆளுங்கட்சிக்காரங்க அப்படி தான் பண்ணுவாங்க. ரெண்டாவது, சபாநாயகர் என்பவர் ஆளுங்கட்சியுடைய பிரதிநிதியாகத்தான் செயல்படுவார்கள். அதுதான் உண்மை. அதனால் அவர் பேசுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை. ஆனால் அதை தெளிவாக ஊடகங்களுக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தனது உரையில் குறிப்பிட்டார். அதில் ஒன்று தான் புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. தனியாக செப்பரேட்டாக ஒரு ட்ரிபுனல், தனியாக ஒரு நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த திமுக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதை தான் இவங்க வேண்டாங்கிறாங்க. காரணம் என்னென்னா, எல்லாமே ஏற்கனவே இருந்த தீர்ப்புலேயே எல்லாமே கிளியராக கொடுத்துட்டாங்க. அவங்க இந்த காவேரி மேலாண்மை வாரியத்துக்கு அவங்க டிபிஆர் ரிப்போர்ட்டு தான் இந்த மேகதாது கட்டுறதுக்கு சரியில்லைன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டு திருப்பி அதுக்கு தான் அந்த கவர்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. அதனால் அந்த ஏற்கனவே இருக்கிற தீர்ப்பு அதுவே போதுமானதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, நடுவர் மன்றம் வேறு ஒரு மன்றம் அமைச்சாக்க அது தனியான ஒரு வழியில் போயிடும். அது பாதிப்பு தான் ஏற்படும்னு நம்ம அதிமுக சார்பில் சொல்கிறாங்க. அது சட்ட நிபுணர்களை வச்சு பார்த்து சரி பண்ணுவாங்க. ஆனால் வெகு விரைவில் இது மேகதாது அணை கட்டுவது என்பது முடியாத விஷயம். அவர்களால் அவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியாது. அது ஒரு புறம் இருக்கட்டும். தொடர்ந்து ஊடகங்களிலும் பத்திரிகைகளும் அதிமுக உடைய செல்வாக்கு குறைந்து வருவதாகவே செய்திகள் போட்டுக்கொண்டு அதிமுகவை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதில் இந்த துக்ளக் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்னமோ ரொம்ப அப்படியே உரிமையாக பேசுகிற மாதிரி, எடப்பாடி பழனிசாமியால் தான் எல்லாமே போயிடுச்சு, எல்லாம் சாரையாக போகிறாங்க அப்படின்ட்டு அவர் பேசுகிறாரு. அவருக்கும் அதிமுக என்ன சம்பந்தம் இருக்குது? அதிமுக தொண்டனை யாராவது சொன்னானா எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைவரை தேவையில்லைன்னு யாராவது சொன்னானா? உங்களுக்கு எதுக்கு அக்கறை இருக்குது? நாங்கள் பார்த்துக்கிற கட்சியை. ஆமாம், அதிமுக எப்போதும் வலுவுடன் தான் இருக்கிறது. இதில் இருந்து சம்பாரித்தவங்க பதவிக்காகவும் தங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் தான் இந்த கட்சியை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அது கீழே இருக்கிற தொண்டனுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் திருப்பி அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது, சாரையாக போயிடுவாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தா கட்சி இருக்காது அப்படின்னு தேவையான விவாதங்களை சொல்ல வேண்டாம் என்று எல்லோருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக பற்றி நீங்கள் பேசலைன்னா உங்கள் டிவி ஊடகங்கள்லாம் மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதுதான் உண்மை. ஏன்னா திமுக பற்றி உங்களால் பேசவே முடியாது. என்ன,
பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற கூட்டணி கட்சி தான் எல்லாருமே வெளியே வந்துட்டான், அவங்கள தனியாக அனாதையாக விட்டுட்டு. அதிமுக அப்படி கிடையாது. அவருக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது, அவருக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. அதை கூட்டணி தர்மமாக எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் திருப்பி திருப்பி பழைய பஞ்சாங்கத்தையே பாடுற மாதிரி அதிமுக அழிஞ்சு போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிமுகவில் வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ வந்து விஜய்க்கு வந்து 52 வயசு, இளைஞராக இருக்கார். அண்ணாமலை வரப்போகிறார், இளைஞராக இருக்கார். உதயநிதி இருக்கார், அதனால் இளைஞர்களாகவே இருக்காங்க. அதனால் அதிமுகவில் வந்து எடப்பாடி வயசானவராக இருக்கார் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டுறீங்க. என்றைக்குமே பழுத்த பழாப்பழத்துக்கும் பழுத்த மாம்பழத்துக்கும் தான் மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காய்கள் என்றுமே வெம்பி போய்விடும், பழங்கள் தான் சுவையாக இருக்கும். ஆகவே பெரியவர்கள் ஒரு பல்கலைக்கழகங்கள் மாதிரி அவங்க சொல்கிறத கேட்டு தான் இளைஞர்கள் ஃபாலோ பண்ண வேண்டும். அது அதிமுக பொறுத்தளவில் வந்து இளைஞர்களும் முதியவர்களுக்கும் எல்லோருக்குமே வாய்ப்பு உள்ள ஒரு கட்சி என்றால் அது அதிமுக தான். அதனால் வந்து அவர் பேசுகிற மாதிரி நீங்கள் யாராவது உங்களால் பேச முடியுமா? அவர் தெளிவாக எல்லாத்தையும் அந்த மேகதாது விஷயத்தை தெளிவாக பேசினார். அது மாதிரி இந்த காவேரி இஷ்யூ வந்து எப்போ ஆரம்பிச்சு எப்போ இதுக்கு சட்டம் எப்போ என்ன பண்ணோம், அது மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை துறைகள் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து சரியான முறையில் சொல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். ஆனால் நீங்கள்லாம் என்னென்னா, மீண்டும் நான் சொல்கிறது என்னென்னா, அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் சாதாரண மனிதன், சாமானிய மனிதன். அவருக்கு வந்து சினிமா புகழ் கிடையாது. ஆனால் மக்கள் அவரை நம்புகிறார்கள். இன்றைக்கி அதிமுக முகமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, அப்புறமாக அண்ணன் எடப்பாடியாரை தான் தொண்டர்கள் நம்புகிறார்கள். ஒரு எளிய மனிதன் வரட்டுமே, ஏன் அதற்கு உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது? சினிமாவில் இருந்து கவர்ச்சியாக இருக்கிற ஆள் தான் வரணுமா? யார் வேணாலும் வரலாம், நீங்களும் வரலாம், நானும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். வரட்டுமே, ஒரு எளிய மனிதன் வரட்டுமே. காமராஜர் எளிய மனிதனாக இருந்தவர் தான், கக்கன் எளிய மனிதராக இருந்தவர் தான், முத்துராமலிங்க தேவர் எளிய மனிதராக இருந்தவர் தான். இவர்களெல்லாம் எண்ணி பாருங்கள். எம்ஜிஆருக்கு வாய்ப்பு அளித்தார்கள் மக்கள் என்றால், அவர் மக்களை இன்று வரை அவர் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அரசியலையும் சினிமாவையும் இரண்டையுமே இரண்டு கண்களாக கருதியவர். அதே நேரத்தில் மக்களுக்குத்தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். இப்பொழுது நடிகர் மாதிரி அவரை பார்க்க முடியாமல் கிடையாது, அவரை பார்க்கலாம். அவர் எல்லோரிடம் எளிமையாக பழகக்கூடியவர். மக்கள் பிரச்சனைனா நேரடியாக வருவார். புரட்சி தலைவர் பார்த்து நாங்கள் வாழ்ந்தவர்களாகவே புரட்சி தலைவருடைய இதை யாருக்கும் சொல்ல முடியாது. அது மாதிரி அம்மாவும் மக்களுக்காக வாழ்ந்தவர்கள். அதனால் இப்போ உள்ள நடிகர்கள் எல்லாம் அப்படி கிடையாது, ஒரு சில பேர்கள் தான் இருக்கிறார்கள். ஆகவே தயவு கூர்ந்து எளிய மனிதனுக்கு மதிப்பு கொடுங்கள். அவர் ஒரு சாதாரண விவசாயி என்பதற்காக நீங்கள் அவரை ரொம்ப ஏளனமாக நினைக்காதீர்கள். காலம் பதில் சொல்லும். நாளைக்கு நீங்கள் எல்லாம் அவரை பார்த்துட்டு அவரை போய் கும்பிட்டு கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். கண்டிப்பாக அந்த நிலைமை வரும். அதிமுக தொண்டர்கள் விழிப்புடன் இருங்கள். தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் நெருங்குவதால் இவர்கள் இந்த மாதிரி அண்டர் எஸ்டிமேட் போட்டுட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றினா கவலைப்படாதீங்க. நமக்கு தலைவர், புரட்சி தலைவர், நம்ம கழக காவலையும் அம்மா இப்போ வந்து நம்மளை எல்லாத்தையும் வழிநடத்திட்டு செல்லுகிறாங்க எடப்பாடியார் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் மாரியப்பன். புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க, புரட்சித் தலைவர் அம்மா புகழ் வாழ்க, அண்ணன் எடப்பாடியார் வெற்றி பயணம் தொடரட்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.